பலஸ்தீனத்தை தனியொரு நாடாக அங்கீகரிப்பதற்கு நோர்வே, அயர்லாந்து மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகள் தீர்மானித்துள்ள நிலையில் இஸ்ரேல் தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. காசாவின் தெற்கு ரஃபா மற்றும் வடக்கு ஜபாலியா ஆகிய பகுதிகளில் இஸ்ரேல் பாரிய அளவில் தாக்குதல் மேற்கொண்டு வருவதாகவும் இஸ்ரேலிய துருப்புக்கள் முன்னேறி வருவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் புதிய சட்டவிரோத குடியேற்றங்களை நிறுவுவதற்கும் உறுதியளித்தனர். இஸ்ரேல் ஹமாஸ் போர் பதட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் இதுவரை 8 லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனியர்கள் ராஃபாவிலிருந்து வெளியேறியுள்ளனர். இந்த நிலையில் காசாவிற்கு மனிதாபிமான உதவியை அதிகரிக்க வேண்டியதன் அவசர தேவையை அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் பட்டினியால் பாதிக்கப்பட்டுள்ள காசா மக்களுக்கு உதவுவதற்காக புதிய மிதக்கும் கப்பலை முதன்முறையாக அமெரிக்கா உருவாக்கி அந்த பகுதிக்குள் கப்பலை அனுப்பி வைத்தது. மேலும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் ஹமாஸ் அமைப்பின் தலைவர் ஜாக் சின்வார் ஆகியோருக்கு எதிராக போர்க்குற்றம் தொடர்பில் பிடியாணை பிறப்பிக்கப்பட வேண்டுமென சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் சட்டத்தரணி கரீம் ஏ கான் கேசி கடந்த திங்கட்கிழமை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திடம் கோரியிருந்தார். இதற்கு பிரான்ஸ் மற்றும் பெல்ஜியம் ஆகிய நாடுகளும் ஆதரவு வழங்குவதற்காக அறிவித்துள்ளன. இவ்வாறு பல்வேறு உயர் நீதிமன்றங்களின் நாடுகளின் காசாவிற்கான ஆதரவு இஸ்ரேலை கடும் கோபத்திற்குள்ளாக்கியது. ஆனாலும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு காசா மீதான தாக்குதலிலிருந்து பின்வாங்குவதாக தெரியவில்லை. மத்திய கிழக்கின் அமைதிக்காக நோர்வே, அயர்லாந்து மற்றும் ஸ்பெயின் ஆகிய 3 நாடுகள் பலஸ்தீனத்தை தனியொரு நாடாக அங்கீகரித்துள்ளன. இந்த தீர்மானம் இஸ்ரேலின் நலன் கருதி மேற்கொள்ளப்பட்டதென நோர்வே பிரதமர் ஜோனல் ஹாஸ்ட்ரோட் நேற்று புதன்கிழமை தெரிவித்தார். இதன்படி எதிர்வரும் 28ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் பலஸ்தீனம் தனியொரு அரசாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அங்கீகாரம் இல்லையெனில் மத்திய கிழக்கில் அமைதி பேணுவது கடினம் என தெரிவித்துள்ளார். நோர்வேயின் அறிவிப்புக்கு பின்னர் அயர்லாந்து பிரதமர் சைமன் ஹாரிஸ் தனது நாடும் பலஸ்தீனிய அரசை அங்கீகரிக்கும் என அறிவித்துள்ளார். ஸ்பெயினும் இணைந்து கொண்டதாக பெட்ரோ சான்செஸ் இந்த தீர்மானத்திற்கு இணக்கம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அயர்லாந்து மற்றும் நோர்வேயில் உள்ள இஸ்ரேலிய தூதர்களை உடனடியாக நாட்டிற்கு திருப்புமாறு இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். ஐரோப்பிய நாடுகளின் அங்கீகாரம் தீவிரவாதம் மற்றும் உறுதியற்ற தன்மையை தூண்டும், மேலும் அவர்களை ஹமாஸின் கைகளில் சிப்பாயாக்கும் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. ஏனைய செயற்கைக்கோள்களை ஆய்வு செய்து தாக்குதல் மேற்கொள்ளும் திறனுடையது என அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் கருதும் செயற்கைக்கோளை ரஷ்யா ஆவியுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அமெரிக்க பாதுகாப்பு துறையின் அதிகாரியொருவர், நாங்கள் பெயரளவிலான செயற்பாட்டை கவனித்துள்ளோம், மேலும் இது பூமியின் குறைந்த சுற்றுப்பாதையில் உள்ள ஏனைய கோள்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளும் திறனுடையது என தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்காவின் செயற்கைக்கோள் நிறுத்தப்பட்டதை அடுத்து அதே சுற்றுப்பாதையில் ரஷ்யாவின் செயற்கைக்கோளும் நிலைநிறுத்தப்பட்டதாக பென்டகன் குற்றம் சுமத்தியுள்ளது. தகவல் தொடர்பு, புவி இருப்பிடம் மற்றும் காலநிலை மாற்றம் மீது கவனம் செலுத்துவதற்கும் மிக முக்கியமான செயற்கைக்கோள்களுடன் ராணுவத்தினர் தங்கள் சொத்துக்களை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தையும் உணர்ந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ரஷ்யா ஒரு வகையான அணுசக்தி செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஆயுதத்தை உருவாக்கி வருவதாக அமெரிக்கா குற்றம் சுமத்தியது. இதனால் உலக பொருளாதாரத்தில் ஏற்படும் பேரழிவு குறித்து விண்வெளி கொள்கைகள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி உள்ளிட்ட 9 பேரின் இறுதி சடங்குகள் தலைநகர் டெஹ்ரானில் நேற்று இடம்பெற்றிருந்தது. இதனைத் தொடர்ந்து குறித்த 9 பேரினதும் பூத உடல்கள் டெஹ்ரானின் டவுன்டவுன் வழியாக ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு ஆசாதி சதுக்கத்தை சென்றடைந்தது. இப்ராஹிம் ரைசியின் இறுதி ஊர்வலத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அலைகடலென திரண்டு அஞ்சலி செலுத்தினர். குறிப்பாக வெளிநாட்டு தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டு உயிரிழந்த 9 தலைவர்களுக்கும் அஞ்சலி செலுத்தியிருந்தனர். ஈரான் அஜர்பைஜான் இடையே ஓடும் அராஸ் நதியின் குறுக்கே இரு நாடுகளும் இணைந்து பிரம்மாண்ட அணை கட்டியுள்ளன. அதை திறந்து வைப்பதற்காக ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி கடந்த 19ஆம் தேதி அஜர்பைஜான் சென்றிருந்தார். இதன்போது அவருடன் ஈரான் வெளியுறவு மந்திரி உசைன் அமீர் அப்துல்லாயின் மற்றும் மூத்த அரசு அதிகாரிகள் பலரும் சென்றிருந்தனர். அணை திறப்பு விழா முடித்துக் கொண்டு அதிபர் இப்ராஹிம் ரைசி உள்ளிட்டோர் 3 ராணுவ ஹெலிகாப்டரில் ஈரானுக்கு புறப்பட்டனர். 2 ஹெலிகாப்டர்கள் ஈரானின் டேபிஸ் நகரில் பத்திரமாக தரையிறங்கிய நிலையில் அதிபர் ரைசி, வெளியுறவு மந்திரி உசைன் உள்ளிட்டோர் பயணம் செய்த ஹெலிகாப்டர் மட்டும் கட்டுப்பாடு அறையுடனான தொடர்பை இழந்து மாயமானது. அதைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட தேடுதல் வேட்டையில் மாயமான ஹெலிகாப்டர் மலைப்பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளான நிலையில் அதிபர் ரைசி உட்பட 9 பேர் உயிரிழந்தமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. பிரேசிலில் இதுவரை இல்லாத வகையில் டெங்கு பாதிப்பு அதிகரித்து காணப்படுவதாக அந்த நாட்டு சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் இந்த ஆண்டின் இதுவரை டெங்குவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 51 லட்சத்தை தாண்டியுள்ளது. அதன்படி சமீபத்திய தரவுகளின்படி
பிரேசிலில் 51,40,295 டெங்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்றும் இதுவரை டெங்குவால் 2,899 பேர் உயிரிழந்துள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரேசிலில் டெங்கு காய்ச்சல் பரவி வரும் நிலையில் பிரேசிலின் சில அண்டை நாடுகளிலும் டெங்கு காய்ச்சல் அதிகமாக பரவத் தொடங்கியுள்ளது. மேலும் காலநிலை மாற்றம் போன்ற காரணிகளே டெங்கு காய்ச்சல் அதிகரிப்புக்கு காரணம் என்று சுகாதார அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. பிரித்தானியாவில் ஜூலை மாதம் 4ஆம் தேதி பொதுத் தேர்தல் நடத்தப்பட இருப்பதால் பிரதமர் ரிஷி சுனக் அறிவித்துள்ளார். ஆனால் அந்த அறிவிப்பின் போது மழை கொட்டி தீர்த்தார். பிரதமர் மழையில் நனைந்து கொண்டே பேசும் காட்சிகள் கேலி கிண்டலுக்கு வழிவகை செய்துவிட்டன. பிரதமர் ரிஷி மழையில் நனைந்து கொண்டே பேசும் காட்சிகளை மீன்களாக்கி கேலியும் கிண்டலும் செய்து வருகின்றார்கள் மக்கள். சகுனம் சரியில்லை, பிரித்தானிய வானிலையை ரிஷியை கிளம்ப சொல்கின்றது போல இருக்கின்றது என்று கூறியுள்ளார் ஒருவர். மற்றொருவர் லேபர் கட்சியிடம் நாட்டை ஆள எந்த திட்டமும் இல்லை என்கின்றார் ரிஷி. ஆனால் இவர் வானிலை முன்னெச்சரிக்கையை கூட கவனிக்கவில்லை என்றார். ஆக மொத்தத்தில் நாட்டின் மிக முக்கிய அறிவிப்புக்கு கேலிகளும் கிண்டல்களும் ஆளாகிவிட்டது. புலம்பெயர்தல் தொடர்பில் கனடாவின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் முதன்முறையாக தற்காலிக குடியிருப்பு அனுமதி பெற்றோருக்காக கனடா அரசு ஒரு நல்ல முடிவு எடுப்பதிருப்பதாக கனடா புலம்பெயர்தல் அமைச்சர் மார்க் மில்லர் தெரிவித்துள்ளார். புலம்பெயர்தல் தொடர்பில் கனடா என்ன செய்து வருகின்றது என சமீபத்தில் கூட்டம் ஒன்றில் பேசிய கனடா புலம்பெயர்தல் துறை அமைச்சர் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் சில தகவல்களை கூறியுள்ளார். கனடாவுக்கு தேவைப்படும் திறன்மிகு பணியாளர்களை தக்க வைப்பது தொடர்பில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் அதே நேரத்தில் கனடியர்கள் மற்றும் நிரந்தர குடியிருப்பு அனுமதி பெற்றோருக்கான வேலைவாய்ப்புகளையும் பாதுகாப்பது குறித்து அவர் கூறியுள்ளார். அத்துடன் அடுத்த கட்ட நடவடிக்கையாக முதன்முறையாக கனடாவின் வருடாந்திர புலம்பெயர்தல் திட்டத்தில் தற்காலிக குடியிருப்பு அனுமதி பெற்றோரையும் இணைக்கவும் திட்டமிட்டு வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அதாவது திறன்மிகு பணியாளர்களான தற்காலிக குடியிருப்பு அனுமதி பெற்றோரை நிரந்தர குடியிருப்பு அனுமதி பெற்றோராக மாற்ற திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ள விடயம் தற்காலிக குடியிருப்பு அனுமதி பெற்றோருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் செய்தியாக அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.